வணக்கம் நண்பர்களே. திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்பாக ஒரு முதல் மேல்முறையீடு ஒன்று நடத்தினேன். அந்த வழக்கில் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டினேன். எதிர்த்தரப்பில் சிங்கிள் டாக்குமெண்ட் இல்லை. அதாவது நான் யாருக்கு அட்வொகேட்டுன்னா வாதிக்கு, அவர் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸை கேட்டு சூட்டு போடுறாரு. பிரதிவாதிகள் கடனுக்காகத்தான் அந்த சேல் அக்ரிமெண்ட்டு எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு கட்சி பண்ணாங்க. ட்ரையல் கோர்ட்டில் வேற ஒரு அட்வொகேட் நடத்தினார். ஃபஸ்ட் அப்பீல் தான் என்கிட்ட வந்தது. ஃபஸ்ட் அப்பீலு நான் நடத்தி அதில் ஆர்கியூமெண்ட் நோட்ஸும் போட்டேன். அந்த வழக்கில் நான் தாக்கல் செஞ்சுருக்கிற ஃபஸ்ட் அப்பீலில் டிஸ்மிஸ் பண்ணி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. செகண்ட் அப்பீல் போட போகிறோம். அந்த வழக்கின் தீர்ப்பு தமிழில் தான் இருக்குது. நீங்கள் கோர்ட் சர்வீஸில் போய் AS 21/2024 அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்துடும். அந்த வழக்கின் தீர்ப்பை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு முடிஞ்சால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் மதுரை உயர்நீதிமன்றம் 6/3/2024 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு கிரிமினல் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட அது சிவில் நேச்சரு, அது சிவில் தன்மையுடைய வழக்கு அப்படிங்கிறதுனால CPCயும் அதுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. தேவையில்லாமல் பொய்யாகவும் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட பெண்களும் அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ வேண்டுமென்றே பொய்யாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த DVC வழக்கில் கண்ட மாமனார் மாமியார் நாத்தனார்கள் தங்களை அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எந்த சட்டப்பிரிவின் கீழே மனு தாக்கல் செய்வது? CRPCயில் இப்போ புது ஆக்ட் பிரகாரம் டிஸ்சார்ஜுக்கு பெட்டிஷன் போடலாமா? அப்படி இல்லைன்னா CPC ஆர்டர் 1 ரூல் 10(2)க்கு கீழே தங்களது பெயரை நீக்க வேண்டும் அப்படின்னு கோரி மனு தாக்கல் செய்யலாமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வந்திருந்தார். அவர் அவங்க அப்பா அம்மா சகோதரியெல்லாம் இந்த வழக்கில் சேர்த்துருக்குறாங்க. அவர் ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்போ அந்த வழக்கில் இருந்து இவங்களை நீக்குவதற்கு என்ன செய்யலான்னு என்கிட்ட கேட்கும்பொழுது நான் என்ன சொன்னேன், டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பையும் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் CPC ஆர்டர் 1 ரூல் 10(2)க்கு கீழே ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு எங்கள் பெயரை வழக்கிலேருந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒரு பெட்டிஷனை போடலாம். அதுக்கு இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்காங்க. அதாவது ஆர்டர் 1 ரூல் 10(2)க்கு கீழேயும் DVC வழக்கில் பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்பினேன். அந்த தீர்ப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். ரைட்டா? இந்த வழக்கில் கண்ட மனுதார் பேர் திவ்யா. இவங்க மனைவி. ரெஸ்பாண்டன்ட் 5 பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் ஆனந்த். இவர் திவ்யாவின் கணவர். தர்மராஜன் செல்லம்மா, இவங்க மாமனார் மாமியார். நதியா பாவியா, இவங்க யாருன்னா நாத்தனார். இப்போது இந்த திவ்யா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே கீழமை நீதிமன்றத்தில் பல்வேறு பரிகாரங்கள் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. அந்த வழக்கை கோப்புக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி ரெஸ்பாண்டன்ட்டுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு. அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட இந்த மாமனார் மாமியார் மற்றும் நாத்தனார்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஒரு CRP தாக்கல் பண்ணுறாங்க. அதனை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாமனார் மாமியார் மற்றும் நாத்தனார்கள்
தேவையில்லாமல் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் சேர்க்கப்பட்டிருந்தால் இவங்க தாக்கல் செய்கிற மனுவினை தீர பரிசீலித்து உச்சநீதிமன்றம் குன்னப்ப ரெட்டி வெர்சஸ் குன்னப்ப ரெட்டி ஸ்வர்ணகுமாரி 2016 11 SCC பேஜ் நம்பர் 774 அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற வழிகாட்டுதல்களை பின்பற்றி இவங்களை நீக்கணும். அதே நேரத்தில் கீழமை நீதிமன்றம் தேவையில்லாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இவங்களை கூப்பிடக்கூடாது. இவங்களுக்கு பதிலாக இவங்க வழக்கறிஞர் ஆஜராக அனுமதிக்கணும். அதே நேரத்தில் இந்த ரெஸ்பாண்டண்ட் அவசியமாக தேவைப்பட்டால் மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு கூப்பிடணும். இந்த வழக்கையும் 6 மாதத்துக்குள்ளே விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிஆர்பியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த ரெஸ்பாண்டன்ட்ஸ் யார், மாமனார் மாமியார் 2 நாத்தனார், இவங்க கீழமை நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்டில் சிபிசி ஆர்டர் 1 ரூல் 10(2)க்கு கீழே ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு தங்கள் பெயரை வழக்கிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. அந்த பெட்டிஷனுக்கு திவ்யா ஒரு கவுண்டர் போடுறாங்க. ரெண்டையும் பரிசீலித்த ட்ரையல் கோர்ட் இந்த ஆர்டர் 1 ரூல் 10(2)க்கு கீழே தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுருந்தாங்க. அதனை எதிர்த்து மாமனார் மாமியார் 2 நாத்தனார்களும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வந்தப்போ இவங்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா, இந்த பெட்டிஷனரான இந்த திவ்யா கற்பனையான கதைகளை கூறி வழக்கில் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் மீது தவறான மற்றும் அற்பமான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறாங்க. எங்களுடைய மகன் ஆனந்த் கனடாவில் வேலை பார்த்துட்டு வர்றான். அவன் இந்த மனுதாரரோடு சேர்ந்து வாழ உத்தரவிட கோரி ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸுக்குள்ள ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறான். அந்த மனு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த மனுதார் தேவையில்லாமல் எங்கள் மேலே பொய்யாக பல புகாரை காவல் நிலையத்தில் கொடுத்தாங்க. அந்த புகார்கள் அனைத்துமே பொய் என்பதால் முடிக்கப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் இந்த மனுதார் திவ்யாவின் தந்தை இந்த நாத்தனார்களின் கணவரை தூண்டிவிட்டதன் அடிப்படையில் அவருடைய கணவர்கள் இந்த நாத்தனார்களையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுபோக நாத்தனார்களின் கணவர்கள் அடுத்தடுத்ததாக 2 HMOP வழக்குகளை விவாகரத்து கேட்டு போட்டிருக்காங்க. இந்த மனுதார் பணம் பறிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் இப்போது இந்த டிவிசி வழக்கை போட்டிருக்கிறாங்க. மனுதார் தாக்கல் செஞ்சிருக்க வழக்கில் எந்த தகுதியும் இல்லை. ஆனால் கீழமை நீதிமன்றம் இந்த மனுதாரர்களின் பெயரை நீக்க கோரி தாக்கல் செஞ்சிருக்கிற பெட்டிஷனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருப்பது தப்பு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு பெலிக்ஸ் ஜெரோம் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஆரோக்கியா பிரீத்தி அண்ட் அதர்ஸ் 2023 5 லா வீக்லி பேஜ் நம்பர் 144 அப்படிங்கிற வழக்கில் டிவிசி வழக்கில் ரெஸ்பாண்டண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கு முன்பாக அந்த வழக்கை பரிசீலித்து உண்மையிலேயே அவர்களுக்கு எதிராக ஆதாரமிக்க குற்றச்சாட்டுகள் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நோட்டீஸ் அனுப்பணும். இல்லைனா அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது. பொய்யாக தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை ஊக்குவிக்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கிற நபர்களை நீக்கிவிடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு எங்களுக்கு பொருந்தும். அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்க அந்த உத்தரவை செட்டசைட்ஸ் பண்ணி சிஆர்பியை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அதற்கு பெட்டிஷனர் மருமகள் ஒரு கவுண்ட்ரு அவங்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன போடுறாருன்னா, திருமணம் முடிந்ததும் என் கணவர் விசா எடுத்து என்னை கனடாவுக்கு அழைத்து செல்வதாக கூறினார். ஆனால் என் மாமனார் மாமியார் நாத்தனார்களின் தூண்டுதலின் பேரில் அவரை என்னை கூட்டிகிட்டு போகலை. என் மாமனார் மாமியார் மற்றும் நாத்தனார்கள் என்னை ஒரு அடிமையாகவும் பணம் சம்பாதிக்கும் ஒரு இயந்திரமாகவும் நடத்தினாங்க. மேலும் வரதட்சணை கேட்டும் என்னை கொடுமைப்படுத்தினாங்க. மேலும் ஆபாசமாக பேசி என்னை திட்டி சித்திரவதையும் செஞ்சாங்க. என் நாத்தனாரினுடைய கணவர்கள்
வீட்டை விட்டு என் நாத்தனார்களை வெளியே விரட்டலை. என் நாத்தனார்கள் தான் அவரது கணவரின் குடும்பத்தினருடன் சண்டையிட்டு வந்தாங்க. அது சம்பந்தமாக ஏற்கனவே விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சமாதானமாகலாம் முடிக்கப்பட்டது. திரும்பவும் இவங்க அடிக்கடி அவர் குடும்பத்துடன் சண்டையிட்டு வந்ததுனால தற்போது அவர்கள் விவாகரத்து கோரி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதுபோக எனக்கு சம்மந்தப்பட்ட நகைகள் எல்லாமே இவங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாமே பேங்க் லாக்கரில் வச்சுருக்கிறாங்க. பேங்க் லாக்கர் சாவி என்கிட்ட இருந்தாலும் கூட என் மாமனார் மாமியார் என் அத்தனார்கள் போலியாக ஒரு சாவியை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. எனக்கு ஒரு காலத்தில் வயிற்று வலி ஏற்பட்ட போதும் கூட என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலை அப்படின்னு சொல்லி குறிப்பாக மாமனார் மீது செக்ஸுவல் அப்யூஸ் சம்மந்தமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, என் மாமனார் உள்ளாடைகளை மட்டும் அணிந்து கொண்டு என் ரூமுக்குள்ளே தவறாக என்னை பார்த்து சமிக்கை செய்வார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையும் சொல்லி இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஆர்டர் 1 ரூல் 10(2) பெட்டிஷனை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த உத்தரவில் தலையிடுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவி ஆக்டில் பொய்யாக மாமனார் மாமியார் நாத்தனார்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை வழக்கில் இருந்து நீக்கணும். நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புவதற்கு முன்பாகவே அவர்கள் நீக்கிடணும். அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடாது. தேவையில்லாமல் வயதான மாமனார் மாமியார்கள் தூரத்து ஊரில் வசிக்கும் கணவரின் சகோதரர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வதை தடுக்க வேண்டும். அப்படி பொய்யாக வழக்கு தாக்கல் செய்யப்படுவதை ஏற்கக்கூடாது. இருந்தாலும் இந்த வழக்கில் திவ்யா பல குற்றச்சாட்டுகளை ரெஸ்பாண்டன்ஸ் மீது வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக மாமனார் மீது செக்ஸுவல் அபியூஸ் குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. அதுபோக இந்த நாத்தனார்கள் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லுகிற காலங்களில் கணவர் வீட்டிலிருந்து வெளியேறி தகப்பனார் வீட்டில் தான் வசித்து வர்றாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிய வருது. அப்போது திவ்யாவுடைய கணவர் கனடாவில் இருக்கார். ஆனால் மாமனார் மாமியார் 2 நாத்தனாரும் ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. இந்த திவ்யா பல குற்றச்சாட்டுகளை பெட்டிஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது முழு விசாரணையில் தான் டிசைட் செய்யப்படணும். ஒன்ஸ் டிவி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பிறகு அதனை திரும்ப பெறுவதற்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இல்லை. இங்கே சிஆர்பிசி 204 படி நோட்டீஸ் அனுப்பியாச்சு. அப்படி நோட்டீஸ் அனுப்பின பிறகு அது மேஜிஸ்ட்ரேட்டால் திரும்ப பெற முடியாது. இந்த வழக்கில் பல குற்றச்சாட்டுகள் மாமனார் மாமியார் நாத்தனார்கள் மீது இருக்குது. அதனால் கீழமை நீதிமன்றம் ஆர்டர் 1 ரூல் 10(2) பெட்டிஷனை தள்ளுபடி செஞ்சிருப்பது சரிதான். அதில் தள்ளுவதற்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாமனார் மாமியார் நாத்தனார்கள் தங்கள் பெயரை நீக்க கோரி சிபிசி ஆர்டர் 1 ரூல் 10(2)ல் தாக்கல் செஞ்சிருக்கிற மனு தவறு கிடையாது, சரிதான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்பு நமக்கு எதுக்கு உதவும்னா, உள்ள கண்டென்ட்ஸுக்கெலாம் நமக்கு உதவாது. இது டிவிஏ ஆக்டை தாக்கல் செய்யும் அந்த மனைவிகளுக்கு இந்த வழக்கு பொருந்தும். கணவருக்கோ மாமனார் மாமியாருக்கோ நாத்தனார்களுக்கோ இந்த வழக்கு பொருந்தாது. ஆனால் சொல்லியிருக்கிற தீர்ப்புகள் அவர்களுக்கு பொருந்தும். இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 3 தீர்ப்பு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதாவது 2 தீர்ப்பு மெயினாக என்ன அப்படின்னா, டிவி ஆக்டில் மாமனார் மாமியார் நாத்தனார்களை கொடுமைப்படுத்தும் விதமாக பெயர் சேர்க்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் ஆரம்பத்திலேயே அவங்கள நீக்கணும், மேஜிஸ்ட்ரேட்டுடைய டியூட்டி அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த தீர்ப்பு மனைவிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். கணவருக்கோ மாமனார் மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ இந்த தீர்ப்பு பயன்படாது. ஆனால் இந்த தீர்ப்பை எதற்காக நாம் பயன்படுத்திக்கலாம்னா, டிவி ஆக்டில் தேவையில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கும் மாமனார் மாமியார் கணவரின் சகோதரர்களை நீக்கம் செய்வதற்கு சிபிசி ஆர்டர் 1 ரூல் 10(2)க்கு கீழே மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு நம்ம மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவதற்காக
அப்படி ஒரு பெட்டிஷன் போட்டு ஒருவேளை மேஜிஸ்ட்ரேட் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ரிட்டன் போட்டால் இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி டிவி ஆக்டில் சிபிசி அப்ளை ஆகும். ஆர்டர் 1 ரூல் 10(2)க்கு கீழேயே பேர்களை நீக்கம் செய்ய கோரி மனு தாக்கல் செய்யலாம். அது ஏற்புடையது தான். அதனால் என் பெட்டிஷனை நம்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த தீர்ப்பு உதவும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.